இன்னும் ஸ்டாண்டப் காமெடி ஷோ அந்த மாதிரி பண்ண போறேன். ஸோ காமெடி வந்துச்சுன்னா சிரிக்க மறந்துடாதீங்க சரிங்களா? இல்லை ரொம்ப சீரியஸா இருக்கீங்க கேமரா பின்னாடி. உங்களை நான் இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் மெம்பர்ஸ் பார்த்ததே இல்லை சார். கேட்கல சத்தமா ரைட் லெஃப்ட். ஸோ யார் அது? தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலையில இருந்து இவ்வளவு சின்சியரா வேலை பார்த்து என்னோட இந்த ஷோக்கு வந்ததுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. வந்த எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். எல்லாரும் ஒரு தடவை கை தட்டிடுங்க ப்ளீஸ். சார் உங்களுக்கு காலையில இருந்து வேலை பார்த்தனால டென்ஷனா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் போனாங்க, அதை விட ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஸோ டென்ஷன் LHS = RHS கேன்சல் பண்ணிடலாம். ஓகே கூல், ஆல் கூல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோ மச் வந்ததுக்கு. அண்ட் இந்த ஷோ பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான ஷோ. ஏன்னா நாங்களே இன்வைட் பேசிஸ்ல தான் என்னோட ஃபேன்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு தேங்க்யூ ஸ்டாண்டப் காமெடி ஷோ மாதிரி தான். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்ததுக்கு சரி எனக்கு ஒரு ஃபார்ம்ல ஒரு தேங்க்யூ சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு, அதோட ரெப்ரஸன்டேட்டிவா இங்கே இருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஜேர்னின்றது வந்து சார் நடக்கலாங்களா? நடக்கலாம் கூடாது சார், தப்பு. அதனால நான் நடக்கக்கூடாது. ஸோ புரிஞ்சு போச்சு, நான் பண்ண போறது இல்லை காமெடி, நீங்க தான் என்ன வச்சு பண்ண போறீங்க அப்படின்ட்டு. எல்லாம் லுக் விடுறது பத்தி நீ சிரிக்க வச்சுதான் பாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. இங்கேதான் நிக்கணுமா? நடந்துடக்கூடாது. ஐயா என் வாழ்க்கையில் இப்படி ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ நான் பார்த்தது இல்லை சார். இத்தனை கேமராக்குள்ள நான் பார்த்துட்டு இருக்கேன், நான் ரொம்ப தோராயமா பாத்துக்கிறேன் சரிங்களா? எனிவேஸ் கமிங் பேக் டு த பாயிண்ட், இந்த பிக் பாஸ் ஜேர்னி இருக்கட்டும், இந்த பிக் பாஸ் முன்ன இருக்க ஜேர்னி இருக்கட்டும், இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 10 years பேக் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 2016 நான் வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டா இருந்தேன். ஸோ தியேட்டர் ஆர்டிஸ்ட்ல இருந்து இன்னைக்கு இந்த தூரம் வந்திருக்கேன். அது ஃபுல்லாவே எல்லாம் நிறைய மக்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா இந்த சப்போர்ட் எல்லாமே யூஸ்வலா என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எப்படி இருக்குன்னா, நான் ரொம்ப சைலண்டான ஆர்டிஸ்ட், எனக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஜ் அப்படிலாம் இருக்கானா? அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. பட் சைலண்டாவே என்ன சப்போர்ட் பண்ணி பிக் பாஸ்ல ஃபைனல் டே வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அதாவது பிக் பாஸ் எப்படி மாத்தி இருக்கு என்னன்னா, முன்னாடிலாம் என்ன வெறும் கண்டென்ட்டா தான் தெரியும். ப்ரோ நீங்க அந்த பாட்டு அந்த அவங்க பேரே வராது, அவங்களுக்கு கடைசி வரைக்கும் வராது. அவங்களே முடிஞ்சு போயிடும். பிக் பாஸ் வந்து என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல ஒருத்தனா என்ன மாத்தி இருக்கு. அதாவது பிக் பாஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் எப்படி பாத்தீங்கன்னா, அவங்க நிஜமாலேயே அந்த பவர் பிக் பாஸ் ஷோக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிஜமாலே அவங்க வீட்டுல ஒரு மெம்பரா தினமும் பார்த்து எனக்காக ஃபீல் பண்ணி என் கூட சிரிச்சு என் கூட அழுது என் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஆனா என்னன்னா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த வீட்டுல ஒருத்தனா இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வீட்டுல ஒருத்தனா இருக்குன்றதுனால முன்னாடிலாம் பார்த்தா ப்ரோ எனக்கு உங்க கண்டென்ட் ரொம்ப பிடிக்கும், உங்க கூட செல்ஃபி எடுத்துக்கலாம்னு நானும் அப்பா நல்ல வேலை யாரோ ஒருத்தர் கூட போட்டோ எடுத்துருக்காங்க அல்பமா போய் நின்றுருவேன். இப்ப அப்படிலாம் கேட்கறது இல்லை. விக்ரம் எப்படி என்ன வெயிட் போட்டீங்க? என்னடா ஸ்ட்ரெயிட்டா எப்படி இருக்க, நல்லா இருக்கேன். ஸ்ட்ரெயிட்டா வெயிட் போட்டு நம்ம இல்ல இன்னும் 2 கிலோ கம்மி இல்லைங்க ஆயிருக்கு. ஒரே சொல்லாதீங்க, நல்ல சாப்பாடு. ஆமான்னு. அப்புறம் அனிதா எப்படி இருக்காங்க? என்ன அனிதா நல்லா இருக்காங்க. அப்புறம் அந்த குழந்தைக்கெல்லாம் ட்ரை பண்ணீங்க, என்னாச்சு? என்ன டைரக்டா கிட்ஸ் வரைக்கும் போயிட்டீங்க. சோ இந்த வீட்டுல ஒருத்தன்ற இமேஜ் பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு ரொம்ப எப்படி சொல்றது, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. பரவாயில்லையே அவங்களுக்கு என்ன இப்போ அவங்களுக்கு வெறும் விக்கல்ஸ்ன்ற ஒரு பேஜ், விக்கல்ஸ்ன்ற ஸ்டாண்டப் காமெடி ஷோ இல்ல ஒரு காமெடி ரீலா இல்லாம விக்ரம் ஹியூமன் பீங் கூட அவங்க டிராவல் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ப்ரோ என்ன பண்ணிருக்கீங்க, தினமும் பார்த்தோம், இப்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கோம், என்னதான் பண்றீங்க, என்ன பேசுவாரு, ரொம்ப உரிமை எடுத்துட்டு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ். எனக்கெல்லாம் ரொம்ப அல்பமா வேணுங்க. நிஜமால யாராச்சும் என்னெல்லாம் தெருவில் பார்த்து தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணுங்க. எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. எங்க அப்பாலாம் நான்லாம் வந்து அவருக்கு புரியாது சோசியல் மீடியாலாம் என்ன ஏதுன்னு. பிளஸ் நான் ஹரி சித்தி எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க, ஆதியும் கூட. நாங்க எல்லாரும் எங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எங்க பெட்ரூம் வந்தா ரீல் போடுவோம். சோ எங்க அப்பா இன்டர்நெட்டும் பார்க்க மாட்டாரு. சோ அவர் பாக்குற சீன் என்னன்னா, ஒரு 4 பசங்க தினமும் ஒரு பெட்ரூம்குள்ள இருப்பானுங்க, 8 மணி நேரம் அந்த பெட்ரூம்ல இருப்பானுங்க சரிங்களா? கட் பண்ணா ஒரு சாயந்தரம் 3 பசங்க வெளில போயிடுவானுங்க, நான் ரொம்ப டயர்டா வெளில வருவேன். இதேதான் அவர் பார்த்துட்டே இருப்பாரு சரிங்களா? அவருக்கு இவனுக்கு என்னன்னே புரியல. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா நிலவை கொண்டு வா அந்த ரீல் நாங்க பண்ணது வந்து வைரல் ஆச்சு.
வைரல்னா எப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து ஒரு ஆக்சுவல் வைராலிட்டியே பாக்குறோம். நிலவை கொண்டு வந்தோம்னு இப்படி எடுத்து பார்த்தா எப்படி இருந்துச்சுன்னா நல்லா இப்படி போஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு பேஸ்ட் இப்படி பாக்குற 10,000 வியூ இருந்துச்சு. பரவாயில்ல, என்ன ஒரு நிமிஷத்துல இவ்வளவு வியூஸ். அப்புறம் கொஞ்ச நேரம் பேஸ்ட் பார்த்தோம் 1 lakh. என்னது இது இப்படி 10. அப்புறம் பார்த்தா 1 million ஆச்சு. 1 million தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. ஒரு பக்கம் எஸ்ஜே ஸ்டுடியோ சார் போஸ்ட் பண்ண, சிம்ரன் மேம் போஸ்ட் பண்றாங்க. திடீர்னு பார்த்தா தேவா சார் எனக்கு போன் கால்ல வந்துட்டு என்கிட்ட, தம்பி ரொம்ப தேங்க்ஸ்பா, உங்களால எங்கள் பப்ளிசிட்டினாங்க. நான் சத்தியமா அழுதுட்டேங்க சார். அதெல்லாம் இல்ல சார், தப்பி தோழிகள் இப்படிலாம் சொல்லிடாதீங்க. அவ்வளவு பெரிய மனசு அவருக்கு, அவரால் எங்களுக்கு பப்ளிசிட்டி. ஆனா சத்தியமா சொல்றேன் சார், நிலவை கொண்டு வா யாருக்கு லைஃபை மாத்துச்சோ இல்லையோ, எங்களுக்கு நிஜமாவே நிலவையே கொண்டு வந்துருச்சு. அந்த பாட்டு பார்த்ததுக்கு அப்புறம் சிம்ரன் மேம் தாண்டி எங்களதான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது. அந்த சாங் வைராலிட்டி ஆனோன்னு எங்களுக்கு என்னன்னா, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் மீடியால நான் பாக்குறோம். திடீர்னு பார்த்தா எல்லாரும் கால் பண்ணி எங்ககிட்ட இன்டர்வியூ எல்லாம் கேக்குறாங்க. நாங்க சார் இன்டர்வியூ நாங்க 4 பேரா? நாங்க எப்படின்னா யாரு எப்ப இந்த இன்டர்வியூ நிக்கும் தெரியாது. அதனால எப்படின்னா நான், ஹரி, சிபி, எங்க கிட்ட இருக்கிற எல்லா எடிட்டர்ஸ் எல்லாருமே உட்காந்துருவோம். எல்லாரும் உட்காந்து எல்லா லைஃப் ஸ்டோரி சொல்லிருங்க, வீட்டுக்கு பெருசா காசு போறது இல்ல, அம்மா அப்பா கிட்ட இன்டர்வியூ காட்டி நாங்களாம் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிக்கலான்னு. எங்க அப்பாவுக்கு புரியவே இல்லை. நல்ல ஞாபகம் இருக்கு. நிலவை கொண்டு வந்த வைராலிட்டி பீக் எப்படி இருக்கும்னா, டைனிங் டேபிள் ஒருத்தர்கிட்ட இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்போம். அங்கிருந்து பார்த்தா ஹால்ல ஒருத்தவங்க செட்டப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் கீழே அந்த ஸ்டூடியோல இன்னொருத்தவங்க செட்டப். எங்க அப்பாவுக்கு புரியல, வீட்டுக்கு இவங்க நல்லா பைசா கொடுத்தது இல்ல, இவனுக்கு இத்தனை பேர் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க, யார் நீ, நிஜமாலே உருப்பட்டுட்டியா லைஃப்ல அப்படின்ற ஜோன்ல இருந்தாரு. ஆனா அப்படி இருந்தவரு எனக்கு ஏன் பிக் பாஸ் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா, அவருக்கு தெரியாது நான் வந்து நல்ல பர்ஃபார்மர், நான் நல்லா யோசிப்பேன். அவருக்கு ஞாபகம் இருக்கிறதுலாம் நான் காலேஜ் பங்க் பண்ணது, என் பிரின்சிபல் கால் பண்ணி உங்க பிள்ளை உருப்பட மாட்டான்னு சொன்னது, இதுதான் அவருக்கு ஞாபகம் இருக்கிறது. சோ இதெல்லாம் முடிஞ்சு இப்ப எல்லாரும் இன்டர்வியூ எடுத்தோம்னா அவருக்கே தெரியாது நான் யாரு, ஏதான் நல்லதான் பண்றேன் நானு. பிக் பாஸ் வந்துதான் அவருக்கே தெரியும், ஓ நடிப்பியா, பரவாயில்ல எதுக்கெல்லாம் பேசுறேன்னு. என்ன என்னடா கெட்ட வார்த்தை பேசுற, இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னாரு. இப்படி நான் உன்னை வளர்க்கலையே அப்படின்னு. பட் பரவாயில்ல. ஆனா பிக் பாஸ் போயிட்டு வந்து நான் ஒரு மிகப்பெரிய விஷயம் கத்துக்கிட்டேன். அது என்னன்னா, ஒர்க்கிங் ஆஃப் தி வேர்ல்ட், உலகம் எப்படி வேலை பார்க்குதுன்னு. அதுல நான் கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பிஆர். பிரதீப் ரங்கநாதன் கிடையாதுங்க, அவர் நல்லா வேலை பார்ப்பான்னு எல்லாருக்குமே தெரியும். பிஆர்னா பெய்டு ப்ரொமோஷன்ஸ் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ். நான் கத்துக்கிட்டேன்னா பிஆர் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம், கண்டிப்பா முக்கியம். நான் எல்லாருக்கும் சொல்றேன், எல்லாருமே லைஃப்ல நீங்க செலிபிரிட்டியோ பப்ளிக் ஃபிகரோ இல்லையோ பிஆர் வச்சுக்கோங்க. நான் முடிவு பண்ணிட்டேன் பிஆர் வச்சே தீரணும் அப்படின்ட்டு. அதாவது பெரிய விஷயங்களுக்குலாம் இல்ல, வீட்டுல நடக்கிற சண்டைகளுக்கு. இப்ப என் ஒய்ஃபோட சண்டை தெரியாதனமா எங்க ஒய்ஃபோட அப்பாவை அவன் கிடக்குறான்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கலாம். சாரி எல்லாம் கேட்க மாட்டேன் இப்போ. நோ, அதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு சாரி கேட்கறது கான்வர்சேஷன்ல நோ. நியூ வேர்ல்ட் எப்படின்னா நீங்க ஒரு பிஆர் ஹையர் பண்ணிடலாம். பேசிக் பேக்கேஜ்னா என் ஒய்ஃபுக்கு அவங்க மீம்ஸ் அனுப்புவாங்க. அதாவதுமா புருஷனா அப்படிதான் பேசுவான், இதுல என்ன இருக்கு அப்படின்னு. கொஞ்சம் அட்வான்ஸ் பேக்கேஜ்னா கமெண்ட்ஸ்ல வந்து திட்டுவாங்க, யாரு அவங்க அப்பாவை, அவங்க அப்பா அப்படித்தானே கரெக்டா தானே சொல்லியிருக்கான்னு. மெகா பேக்கேஜ்னா நியூஸ் சிட்டி சேனல்ல டிபேட்லாம் வச்சிருவாங்க. சரிங்களா? எப்படின்னா என்ன அவங்க பரம்பரை அப்படிதானே, இப்ப அவர் என்ன தப்பா சொல்லிட்டாருன்னு கடைசியில என் வைஃப் கன்ஃபியூஸ் ஆகி என்கிட்ட வந்து சாரி கேட்டுருவா. சோ இதுதான் நான் வந்து கத்துக்கிட்டது. பட் பிஆர்லாம் பத்தி பேசும்போது இங்க நிறைய பேஸ் மீடியாலாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். இங்க நான் இன்வைட் பண்ணி வந்த என் ஃபேன்ஸுக்கு நான் ஒரு உண்மையை சொல்லிடுறேன், இது வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோவே கிடையாதுங்க. சரிங்களா? நான் வந்து ஒரு படம் பண்றேன். சார் கேட்கிறேன்னு கோச்சுக்காதீங்க, நீங்க கையெல்லாம் தட்ட மாட்டீங்களா? 10 வருஷம் கழிச்சு படம் பண்றேன் சார். ஹீரோவா? லைட்டானாச்சும் சிரிங்க சார். எனக்கே வருத்தமா இருக்கு, படம் பண்றேன்னா அங்க சிரிக்கிறாங்க, திரும்பினா எப்படி ரிலீஸ் ஆகுது நானும் பாக்குறேன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க சார். சோ அந்த படத்தோட டைட்டில் ரிவீல் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். என்ன பியூட்டி. ஆமா ஆமா ஆமா, கை தட்டலாம் மேடம், தப்பு இல்லை மேடம், நீங்க தான் கியூல இருக்கீங்க மேடம். என்னன்னா பொதுவா நானும் இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் பார்ப்பேன். யூஸ்வலா வந்து ஃபிலிம் குரூ வருவாங்க, ஹீரோ பத்தி டைரக்டர் புகழ்ந்து பேசுவாரு, அப்புறம் டைரக்டரை பத்தி ஹீரோ புகழ்ந்து பேசுவாரு. என் டைரக்டருக்கே என்ன ஒரு 3 வாரமா தான் தெரியும். சரிங்களா? எனக்கும் அவர் அவ்வளவு நாள் தான் தெரியும். ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குன்னு நாங்க படம் பண்ண போறோம், இதுதான் உண்மை.
உண்மையிலே அவரை நாங்க கேட்டோம், சார் நம்ம ஃபங்க்ஷன் வச்சா என்ன சார் பண்றது, நம்ம என்ன பேசுறது நம்மளை பத்தினா, விக்ரம் there's nothing to talk about you, I saw one video liked you அப்படின்னாரு. சார் I saw your script and liked you. அதனால என்ன பண்ண, அப்ப நீ ஸ்டாண்ட் அப் ஷோ மாதிரி பண்ணி நம்ம டைட்டில் ரிவீல் பண்ணிடலாம், எதுக்கு நம்ம வந்து குத்து விளக்கெல்லாம் ஏத்திக்கிட்டு இப்படியே போயிடலாம்னாரு. சோ அதுக்காக தான் இப்படி ஒரு செட்டப்ல இந்த டைட்டில் ரிவீல் பண்ண போறோம். அதுக்கு இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ற ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தான் என் ஃபேன்ஸ் முக்கியமா இருக்கணும்ன்றதுக்காக உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். ஸோ தேங்க்யூ சோ மச் உங்களுக்கு. Now I would like to call upon my director of the movie to say, give it up for Guru sir, ladies and gentlemen. Sir, do you want to talk? No, I will itself. ஸோ இந்த படத்துல பேசிக்லி நான் வந்து ஹீரோவா பண்றேன் சார். கரெக்ட், ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்துச்சுங்க. ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி எப்படி கூப்பிடுவாங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்டா கூப்பிடுவாங்க. ப்ரோ படம் ஃபுல்லா வருவீங்க ப்ரோ, அப்படியா ப்ரோ, ஹீரோ கூடவே இருப்பீங்க ப்ரோ, சூப்பர் ப்ரோ, எவ்வளவு நாள் ஷூட்டு, ஒரு அரை நாள் தேவைப்படுது ப்ரோன்னாங்க. அப்புறம் பேமெண்ட் சொன்னா போய் கேட்டு ப்ரோ அவ்வளவு தர முடியாதுன்னாங்க. ஸோ திடீர்னு பிக் பாஸ் விட்டு வந்தோடனே இங்க ஹீரோவா நீங்க தான் பண்ணணும், லீடா பண்ணணும் மெசேஜ் அனுப்பிச்சாங்க சூப்பரா இன்ஸ்டாகிராம்ல. இன்ஸ்டால மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டோன்னா நான் நினைச்சேன் ஏதோ ஷார்ட் பிலிம் பைலட் பிலிம்க்கு தான் கேட்கறேன்னு பார்த்தா நிஜமாலே ஃபீச்சர் பிலிம்னாங்க. நான் கொஞ்சம் ஷாக்ல இருப்போம்ல, பிராங்கிங் பண்றானுங்களா, ஏன்னா பிக் பாஸ்ல இருந்து நான் பிராங்க்கு நிறைய ஏமாந்துட்டேன். இதுல ஏதாவது ஹிடன் கேமரா ஷோ ஏதாச்சும் இருக்காருலாம் யோசிக்கும் போது இல்ல இது நிஜம் தான். எனக்கு நம்மள ஹீரோவா போட்டு இவங்க அவ்வளவு திறமையா எடுக்க போறாரா, சரி இந்த டவுட் அவர்கிட்ட சொல்லி அவர் போய் ரிட்டர்ன் ஆகும். ஓ ஷோர் யா வை நாட் யா வெளில போயினாலும் ஆனது அப்படிலாம் அவ்வளவு ஆனந்தமா இருந்துச்சு எனக்கு. ஸோ சார் தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஏன் சொல்றேன்னா நம்மளுக்கு நம்பிக்கை வர்றது ரொம்ப கஷ்டம் சில நல்ல விஷயங்கள் நடக்கும்போது. ஸோ என் லைஃப்ல இப்போ நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். அண்ட் 2016 எனக்கு ஹீரோ ஆசை இருக்கும், பின் மண்டையில இருக்கும், அது வெளியில சொல்றதுக்கே வெக்கமா இருக்கும். அப்படி ஒரு வெளியில சொல்றதுக்கே வெக்கப்பட்ட ஒரு கனவு இன்னைக்கு ரியாலிட்டியா நடந்துட்டு இருக்கும் போது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீங்க எல்லாரும் இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச், இட் மீன்ஸ் a lot. Sir, shall we reveal the title? So yeah, without further ado, we would like to reveal the title for you guys. Sir, வாங்க சார், இருங்க சார். நீங்க என்ன சார் படத்துக்கு சம்பந்தமே சார்? எந்த ரெண்டு கேடு சார், இதுவா? ஓகே கைஸ், சார் shall we give it a countdown? டேய் ஹரி, நீ தானே இருக்க, ஏன் சபன் கத்துற, யதார்த்தமா இருக்கும். ஓகே let's give it a countdown. 3 1 So yeah, வாங்க சார். ஸோ இதுதான் எங்க டைட்டில், லைட் வெயிட் பேபி.